நன்றி என்று அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். 1098 3 அக்டோபர் 1998 ம். கூலிம் கிடா கும்பம் சதயம். கும்பம் சதயம் நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்படின்னா ஏதோ இல்லங்க நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். 1:35 ஜென்ம சனியில கல்யாணம் பண்ணலாங்க. 1:35 பிஎம் 1:35 பிஎம்மா? கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேனா? ஆ சரி கல்யாணம் பத்தி சொல்லணுமா? இந்த மாரி ஒத்த வார்த்தையில கேட்காதீங்க. நானே ஜென்ம சனி, அஷ்டம சனிலாம் பெருசா நல்ல அமைப்புகள சொல்றதில்ல. சரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. இத தானங்க படிச்சு படிச்சு சொல்றேன். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக சனி பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல இருந்து. 5ஆம் இடமே ஒரு மாரியான அமைப்பா? அதுக்கு பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், ராகு. கல்யாணம் இப்பலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்களே! நல்ல விஷயம் என்ன, செவ்வாயும் சுப அமைப்புல இருக்கிறாரு. ராகுவும் சுப அமைப்புல இருக்காரு. இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பான திருமண அமைப்பெல்லாம் உண்டு தான். என்ன ஒண்ணு, தாமதமாக உண்டு அப்படின்ற மாரியான விஷயம். ஜாதகம் நல்லா இருக்குங்க. ஆனா இப்ப எந்த விஷயத்திலும் அவசரப்படாதீங்க. 7ஆம் இடம் கூட குருவின் பார்வையில. லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் குருவின் பார்வையிலயும் 7ஆம் அதிபதி உச்சமாகவும் இருக்கிற அந்த ஜாதகத்துக்கு திருமண அமைப்பெல்லாம் நல்லா இருக்கும். சரி இப்ப ஏன் இந்த கேள்வி வருது? குரு தசையில சுக்கிரன் புத்தி நடந்து முடிஞ்சாச்சு. குருவுல சூரியன் முடிஞ்சாச்சு. குருவுல 2025 பிப்ரவரி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எதுலயும் இறங்காதீங்கம்மா. உங்களுடைய அட்டமாதிபதி தசை நடக்கும் பொழுது கோச்சார சனி ஒரு வில்லங்கமான வம்பு வழக்கு கடன் நோய். நான் சொல்லுவேன் பாருங்க. திருமண 10 பொருத்தத்துல இல்லாத விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த லைவ சில ஜோதிடர்கள் பார்க்குறீங்க. 10 பொருத்தத்த ஏன் ஒரு மாரி சொல்றேன்னா, இந்த அமைப்புகள்லாம் வந்துமா 8ஆம் அதிபதி கோச்சார சனி அப்படியே வில்லங்கத்த பண்ணும். இப்ப வேணாம். சரிங்களா? அப்போ இங்க என்னதான் குருவோட இணைஞ்சிருந்தாலும் சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல. சந்திரன் கண்டிப்பாக வேணாம். செவ்வாய், ராகு. குருவின் பார்வைய வாங்குன ராகு. 2026க்கு பிறகு நல்ல அமைப்பு இருக்கும். சரிங்களா? சரி அடுத்த கேள்வி. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.